ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீமன் பிளேடு பார்ட் 3 வீடியோ. இந்த வீடியோவில் நான் வந்து நல்லா அப்கிரேட்லாம் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஸ்குவாடில் நிறைய அப்கிரேடு, இதோ கொஸ்ட்டும் நிறையா பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கொஸ்ட்டு தாண்டியே வந்துட்டேன். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த கொஸ்ட்டு தான் என்னுடைய புது கொஸ்ட் இல்லை, மேலே ஒரு கொஸ்ட் இருக்குது பாருங்கள். பவுண்ட்ரி எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு என் பழைய கொஸ்ட்லாம் ஏரியா காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? அப்படியே மேலே மேலே போகும். அப்படியே இந்த இடத்த பார்த்துட்டு மேலே இந்த ஸ்பைடர் பூச்சி மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் எதுக்குடா இந்த இடத்த கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஸ்ட்டு ஒரே ஒரு இங்கே ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாகவுமே பாஸ் கொஸ்ட்டு தான். மொத்தம் 3 பாஸ் இருக்கானுங்க. இவனுங்களை முடிக்கிறது தான் என் வேலையே. டோக்கனா சரி என்னமோ அப்படி பண்ணுறாங்களோ, கடுப்பாகுதுன்ற டோக்கன் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வர. இந்த கொஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இது வேறு தொட வர முடியல அடிக்கடி. இந்த வெப்பனில் பிடிக்காதே தான். இதை கிளிக் பண்ணும்போது அது பாட்டு இன்னொன்று வந்து ஆயு ரெடி கன்ஃபார்ம் ரெடியா மாமே. அங்கே போயிட்டு ஸ்பைடர் பூச்சியை பார்ப்போம். சரி, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப். வாவ், ஏடா எவ்வளோ கேவலமாக இருக்குது. பொங்கல் அன்னைக்கு தான் எடுத்துருவாங்க போல இருக்குது. இவ்வளோ ஒட்டடிச்சு பண்ணி கிடக்கு. நான் விழுவுறேன். இந்த ஸ்பைடர் பூச்சி வேறு கடுப்பேற்றிக்கிட்டே இருக்குது. இது நிற்கிற இடமும் தெரிய மாட்டேங்குது அடிக்கடி. இருக்கிறது ஃபுல்லாமே இதுவும் ஒன்றாவே இருக்குது. இப்போ முடிச்சிருவேன்டா. முடிக்க போகிறேன். ஸ்பைடர் பூச்சி என் கையில் காலி. வா 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 வா. டிங் டிங் டிங். ஐயோ போயிடுச்சே. இதை வச்சுன்னா என்ன பண்ண போகிறோனோ. ஐயோ லேக் வராதே. போடு பாடி. அதோட என்கிட்ட என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லை, ஃபோக்கஸ் V3 வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு 2வது கொஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஏரியாவில் கொஸ்ட்டில் தான் இந்த விண்ட் அஷிரா ஸ்வாடு அந்த இதெல்லாம் எடுத்திருப்பேன். அதில் கூட வாய்ஸ் அவ்வளோ கொடுக்க முடியாமல் போயிடுவோம். இதில் வாய்ஸ்லாம் கொடுத்துருங்க, கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபோக்கஸ் வந்து V3 ஆயிடுச்சு. பிங்க் கலரில், பிங்கோ பர்பிளோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் வேலையை பார்ப்போம். இங்கே போயிட்டு அவனுங்களை அடிப்போம். ஏன்னா அந்த ஸ்பைடர் பூச்சி அடித்து முடிச்சதுக்கப்புறம் அது ஸ்பானத்துக்கு வேறு ரொம்ப நேரம் ஆகிடுது. இது வேறு ஆகிடுச்சு. போடு போடு போடு. வாடா பின்னாடியே வாடா. அப்படியே வாங்கடா. டேய் பயமாக வேறு இருக்குடா. இவங்க எங்கேயாவது அவனுங்க பாதி நேரத்தில் நின்றுடுறானுங்க. முன்னாடி வந்து நான் பவர் கம்மியாக இருக்கும்போது துரத்திக்கிட்டே இருக்காங்க. அவனை விடாதீங்க, அவனை பிடிங்க, அந்த மாதிரி வந்துடுறாங்க. இப்போ மட்டும் வரவே மாட்டேங்கிறான்னு. டேய் வாடா. லேக் வேற ஆகுதே, கடுப்பாக வருது. டே போடா. ஐயோ வேகம். குமரா, கமான் ப்ளீஸ் அட்டாக். யூ கேன் do it. No one stop that. கோட் வாய்ஸ் வரல. போடு. செகண்ட் பவர் தான் இருக்கலே பவராக இருக்குது. தேர்ட் பவர் வேஸ்ட்டாக இருக்குது. 3 பக்கம் அடிக்குது. செகண்டை ஒட்டுக்காக கூப்பிட்டு வந்து அடித்தானா எல்லாரையும் முடிச்சிது. சன் ப்ரீத்திங் ஈக்குவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். திங்கிங்க அவங்களோட ஸ்வாடை விட நல்ல பவர் இது. ஒட்டுக்காக கூப்பிட்டு வந்து அடித்தா பங்கமாக இருக்குது. வா, இதோட என் ஃப்ரெண்டு கூட வந்து கிராணி அப்புறமா டும் சகுரா வீடியோ போடலான்ட்ருக்கேன். மைன்கிராஃப்டில் மோட் வீடியோ. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஓகே சொன்னீங்கன்னா ஓகே, இல்லைனா நான் போடுவேன். அது ஒரு வேறு விஷயம், கண்டென்ட் இல்லை. இது 2 தான் இருக்குது. கிராணி சாப்டர் 1 வீடியோ போடுவேன், மறக்காமல் பார்த்துருங்க. நிறைய ஸ்டேட்டஸ் ஏற போகுது.
இருந்துச்சு. கொஞ்சம் கிராஃபிக்ஸ் ஆடியோ கரெக்டாக இருக்கா? இந்த இதை குறைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேம் கிராஃபிக்ஸு ஃபஸ்ட்டு இருக்கா லோவில் மாற்றிடுறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேக் ஆகுது, பரவாயில்ல. சரி. ஐயோ ஐயோ கீழே ஆஹா விழுந்துட்டேனே தப்பு பண்ணிட்டேன். விழுந்துருக்கக்கூடாது. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை. ஏன்னா என்கிட்ட மீசை இல்லை, நான் மாஸ்க்கு போட்டிருக்கேன். காமெடி நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணுங்கடா. நல்லா இல்லைனா கமெண்ட் பண்ணி போங்கடா, அதான் வச்சா சந்தோஷப்பட்டுப்பேன். கொஸ்டி கூடிய சீக்கிரம் இந்த சேனலை பயங்கரமாக கொண்டு வரேன். நிறைய வீடியோ போடுறேன். என்னோடய இன்னொரு கொஸ்ட் இப்போ தான் அன்லாக் ஆகிருக்கு. இந்த பாஸ் மோசமான ஃபஸ்ட்டு அவன்கிட்ட போய் நிற்கும் போது பெரிய ஆள். இப்போ எப்படி இருப்பான்னு தெரில. மிகப்பெரிய ஆளாக தான். அவனை வந்து சீக்கிரமாலாம் முடிக்க முடியாது, எப்படியும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். என்னடா இதுக்கே எப்படி அடி வாங்குறான்? டேய் பாட்டு போயலே, என்னடா எப்படி அடி வாங்குற? டே பாட்டு ஐயோ அவனை ஓசிக்கில் எடுக்க வரான். முடி அப்பாடி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்டேட்டஸஸ். ஏய் வாங்க என்ன அடிக்க முடியலையே. என்ன இது ஆஃப் பண்ணி வச்சுருக்கான் பிவிபியை? சரி, இப்போ ஒரு மார்க்கு காட்டுதில்ல, அந்த மார்க் என்னன்னா டீமண்டோடைய அஷீராவோடைய வாயில் அஷீராவோடைய குவார்ட்ரஸ். அப்பா அடி வாயில் வந்துடுச்சுரா. இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். முதல்ல அடித்த பல்லியை போய்ட்டு படிப்போம். சாரி, ஸ்பைடர்மேன் மார்வல்லேருந்து இங்கே வந்துட்டு அது டீமன்ஸ்லேயே இருக்குது. டீமன் பிளேயரு. ஆஹா, இவன் அதை ஓசிக்கில் வச்சிருவானோ. நான் அடிக்க போகும்போது சிவனே சீக்கிரமாக முடிச்சாகணும். டேய் போடா பங்கம். சூப்பர். எப்படி பங்கமாக இருக்குன்னா, எப்படி மூசானுடைய கோட்டு மாதிரியே இருக்கா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி கொண்டு வரணும்னு கேப்பு அது இதுன்னு போட்டு பார்க்குறேன், அதெல்லாம் ஒர்க் ஆகலை. அதாவது அதை மாட்டிட்டு வெளில வந்து பார்த்தா ஒர்க் ஆகலை. என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது 4 ஸ்க்ரோல், அதாவது ப்ரீத்திங். கீழே போயிட்டு டீமனுக்கு கொஞ்சம் ஸ்டேட்டஸ் ஏற்றும். டீமனுக்கு ரொம்ப ஸ்டேட்டஸும் கம்மியாக இருக்குது. டீமனில் கிடைக்கிறது ஃபுல்லாமே வேஸ்ட்டாக இருக்குது. ஏன்டா டீமன் ஸ்பின் பண்ணுறோமேன்னு இருக்குது. டீமனை வச்சு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஸ்வாடாலாம் அடித்து டீமனுக்கு அப்புறமா லாஸ்ட்டு ஒரு அடி அடிச்சு அது கொஞ்சம் ஸ்டேட்டஸ் ஏற்றுனா கிடைக்குமான்னு பார்க்குறேன். 100 கிட்ட ஸ்டேட்டஸை டீமனுக்கு கொண்டு வந்துட்டேன்னா நல்ல டீமன் ஃப்ரூட்டு கிடைக்குமா, இல்லை மாஸ்ட்ரி நிறைய ஏற்றுனா கிடைக்குமான்னு தெரில எனக்கு. ஆனால் ஏதோ நீ ஏற்றி மட்டும் பார்க்குறேன். என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். டீமனுக்கு அவ்வளோ நடுவில் ஒருத்தன் ஃபோன் வர பண்ணுறாங்க ஒரு பைத்தியாரப்பே. இவங்கெல்லாம் கல்லாப்பண்டி தான்டா அடிக்கணும். சும்மா 99 டேஸ் சர்வைடு அது இதுன்னு என் ஃப்ரெண்டு வேறு வந்துடும். ஏன்டா நான் டீமனுக்கு ஃபஸ்ட்டு முடிக்கிறதா, இல்லை அது பண்ணுறதா, இல்லை ஓன்ட்ட வந்து பேசுகிறதா? வெக்கம் கெட்டவனே, மாமனா மச்சானா, மானம் கெட்டவனே, பைத்தியக்கார பயலே. நடுவில் ஃபோன் அடிக்கிறேன். சும்மா வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று கடுப்பேற்றான். இவனுக்கு ஃபோன் அடிக்கிறது நேரங்காலமே தெரியாது. இந்த நேரம்னு பார்த்து தான் இதுலேயும் ஃபோன் அடிப்பானுங்க. இவனுங்களுக்கு விவஸ்தையே கிடையாது. ஒரு யூடியூபராக என்ன செய்கிறது? அவ்வளோ பெரிய யூடியூப்பெல்லாம் கிடையாது. ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க எனக்கு பிடிக்காது. அதையும் மீறி கொடுத்துக்கிட்டு இருக்கான் உட்காந்து. இல்லை ஃபோன் வேறு எலர்ட் வாட்டி அடிக்கிறான். 99 டேஸ் சர்வைவலு. எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சது தான். எங்கள் தலை விடிஜி தான். அவர் வீடியோவை பார்த்துட்டு வாடா
ஏதாவது ட்ரை பண்ணலாம் விளையாடன்னு என்னைய கூப்பிட்ருவான். எனக்கு கடுப்பாயிரும். அவர் அவ்வளோ நேரம் உட்காந்து விளையாடுறாப்பா, என்னால் முடியாதுடா. வீட்டில் வேறு திட்டிகிட்டு இருப்பாங்க, இவ்வளோ நேரம் ஃபோனை நோண்டுறியடான்னு. உங்களில் யாராவது இப்படி ஃப்ரெண்டு சொல்ல கேட்டு அவ்வளோ நேரம் கேம் விளையாண்டு வீட்டில் திட்டு வாங்கியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனால் எனக்கும் அந்த விளையாடுறது பிடிச்சிருக்கு. ஆனால் வீட்டில் தான் விட்றதில்ல. என்ன பண்ணுறது? அவன் கூட விளையாடணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி பைத்தியார இப்படி பண்ணணுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் இப்படிலாம் பண்ணுறது. நியாயமா இது? இறக்கம் இல்லையா உனக்கு? சோபா கோஸ்ட்டு முடிக்கணும். கோஸ்ட்டு இந்த டீமன் கோஸ்ட்டை முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அறா இங்கே நின்று அடிச்சுட்டு இருக்கேன். அங்கே பவர் இஸ் அ டீமன் ஆஃப் பவர். டீமன் ஃபார் ரீசன். அறா பவர்ஃபுல் அட்டாக். ஐயோ எவனோ ஒருத்தன் அப்புறம் அங்கே அஷீரா வரானோ. அஷீராவன் எவன் அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிக்கிறான்? பவுண்ட்ரியை பார்ப்போம். எவ்வளவு? 500 மாதிரி கணக்கு தெரியுது. ஆனால் எவ்வளவு? ஆஹா 500 தாடா. ஓடுறா கைப்புள்ள. ஐயையோ நிற்கிற இடம் தாக்காம ஓடிடுறா. தாங்க முடியலையே. ஏமா முடிக்கிறேன். இதோட வீடியோ வேறு முடிய போகுது. இங்கே போயிடுறேன். எப்படி என்ன பண்ணுறேன் நானும் பார்க்குறேன்டா. இங்கே எந்த அசிராவாலையும் என்னை தோக்கடிக்க முடியாது. உண்டான காயமெங்கும் பைத்தியரவே உன்னாலே போகின்றதே. இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் போட்டு தள்ளிடுவேன். போங்கடா. நானும் எத்தனை நாள் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எவனாவது பண்ணுறானா? வந்தாச்சு. எவனும் இல்லை. எவனாவது வரட்டும். இப்போ ஒரேடி ப்ரோ பிளேயர் நான் தான்டா. போட்டு தள்ளுறேன்டா. ஃப்ரீ ஃபயர் பெரிய. ஏய் யாரா நீ? சாமி எந்த ஒரு சாமி நீ? டேய் என் பவுண்ட்ரியை குறைச்சி விட்ருப்பான். இன்னொருத்துக்கு பிரச்சனைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை கூத்தாடிட்டு இருக்கும்பாங்க பாருங்க. அந்த மாதிரி நான் பிரச்சனைன்னு அந்த பிபிஎத்துக்குள்ளே போனால் அங்கே ஒருத்தன் என் பவுண்ட்ரியை குறைக்க பார்த்துருக்கான் பாருங்க. சரி ரேஸ் இருக்குது. ஆன உடனே ஒரு ஸ்பின்னை போடுறோம். டக்க ஸ்டார்ட். 1 விழுந்துரு. சன் பிரீத்திங், டீமன் பிரீத்திங் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சரி மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். இதோட இந்த வீடியோ முடியுது. ரேஸ் தான்.